ஹாய், இன்னைக்கு நம்மளோட ஃபைனல் கர்சிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸில் இருக்கும். ஸோ ஜீல தான் நம்ம இப்போ ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ZA டு ZZ வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கும் வந்துட்டு நம்ம எந்த ஸ்ட்ரோக்ஸும் கிடையாது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒயில் கம்ப்ளீட் பண்ண மாதிரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம்ல ஆல்ஃபபெட்டு, அதே போல் தான் அந்த நம்ம ஜீல இது மாதிரி தானே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி வந்துட்டு இதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்கில் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதே போல் தான் நம்ம இதுவும் நெக்ஸ்ட் லெட்டரை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போட வேண்டியதாக இருக்கும். மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் 3rd டைம் போடும்போது ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரியா? ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட கிளாஸில் நம்ம ப்ராக்டிஸ் செஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு ஆல்ஃபபெட்டை இன்னொரு ஆல்ஃபபெட் கூட எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன ஆல்ஃபபெட்ஸ் நம்மக்கிட்ட என்ன லெட்டர்ஸ் கொடுத்தாலும் நமக்கு வந்துட்டு அதை ஜாயின் பண்ண தெரியும். ஓகேவா?